அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட மீண்டும் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களுடைய எல்லா பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்க வாழ்த்துதல் கூறுகிறேன். நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி. வாழ்க்கையில தாழ்மை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம படிக்க போகிற பாடம் என்னன்னு சொன்னா, ஆண்டோடைய மிகவும் மிகவும் விலை உயர்ந்த குணாதிசயங்கள்ல இது ஒரு குணாதிசயம். ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசன், எல்லாருக்கும் தெரியல, அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு பள்ளியில ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுவதற்காக அழைத்திருந்தாங்க. அப்படி அழைத்த உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க சில சொற்பொழிவெல்லாம் முடித்த பிறகு கேள்வி நேரமாக கொஞ்ச நேரம் மாணாக்கர்களோடு உரையாடுவதற்கான நேரத்தை அவருக்கு கொடுத்தாங்களாம். அப்போ அப்படி கொடுக்கும்பொழுது சொன்னா என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அவரிடத்துல கேட்கணும், அவருடைய கண்டுபிடிப்புகள் நிறைய இல்லை, அவருடைய கண்டுபிடிப்புகளை கேட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் அமெரிக்காவில் இருக்கிறதுக்கான அந்த நாட்டில் கண்டுபிடிப்பத்தை உரிமை வச்சிருந்தது எவ்வளோன்னு சொன்னா 1093 அளவுக்கு கண்டுபிடிப்புகள். உலகளாவிய இதற்கு வேர்ல்டு வைடு அவருடைய இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2332 அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. என்ன ஒரு கண்டுபிடிப்பு, எத்தனை கண்டுபிடிப்புகள்! இன்று நம்ம அழகா என்ன செய்கிறோம், லைட் வெளிச்சத்தில் பிரகாசமாக என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதெல்லாம் கண்டுபிடிப்பு தான். ஆண்டவர் வார்த்தையினால வெளிச்சம் உண்டாகுதுன்னு சொன்னாரு, உண்டாச்சு. இங்க ஆராய்ச்சி தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்தாங்க. ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகளை மாணவர்கள் என்ன செய்தாங்க, கேட்டாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையா பதில் சொல்லி இருந்தாங்க. ஆனா கடைசியாக ஒரு பையன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வின்னு சொன்னா, இவ்வளவு அறிவும் திறமையும் நீங்கள் எவ்வாறு பெற்றீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டாங்க. இவ்வளவு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கீங்களே, இதுக்கான அறிவு எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஐயோ நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கல, இனிமேல் கண்டுபிடிப்பதற்கு இன்னும் நிறைய இருக்கு, நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொள்ளணும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இது ஏதோ கொஞ்சம் எனக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபை, ஆனால் இன்னும் நிறைய நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. எத்தனை கண்டுபிடிச்சவர் சொல்கிற பாருங்க, 3000க்கு மேலே எல்லா வச்சியும் கண்டுபிடித்த அந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு ஒரு தாழ்மையான குணம் நீங்க பாருங்க. அவர் தன்னை என்ன செய்யறாராம், எனக்கு எல்லாம் தெரிஞ்சு நான் பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை, நான் இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு கற்றுக்கொள்ள நிறைய காரியங்கள் இருக்கு அப்படின்ட்டு சொன்னாராம். நீதிமொழிகளை சொல்றது தாழ்மைக்குன்னது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது, தாழ்மையை நமக்கு காட்டுகிறது. அது சொல்றது, அது என்ன செய்யுமா, நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்மை தாழ்த்தி நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அது நமக்கு மகிமையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த மனுஷன் எவ்வளோ அழகா தாழ்த்துறாரு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஒன்றும் இல்லை, நான் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தினதுக்குள்ள நீங்களும் நானும் தேவனை அறிந்திருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கை எப்படி உள்ளதா இருக்குது. ஏன்னு சொன்னா வசனம் சொல்லுது, ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்றார். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. மனுஷனே நன்மை இன்னதென்று நீ அறிந்திருக்கிறாய், அதனால என்ன செய்யி, நியாயம் செய்யி, தீமையை விட்டு விலகி இரு, இரக்கத்தை சிநேகி, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை ஆண்டவர் உங்ககிட்ட என்னத்திருந்தோ எதிர்பார்க்கிறார். அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம நாமே தாழ்த்தணும். நீங்க ஆண்டோடைய வாழ்க்கையில பாருங்க, அவரை பத்தி சொல்லும் பொழுது அவர் யாருக்கு, தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்யறாரா, தம்மை தாழ்த்துறாரு. ஏன்னு சொன்னா தாழ்மையின் சிந்தை அவரிடத்துல இருந்துச்சு. அதனாலதான் அவர் என்ன செய்ய முடிஞ்சுன்னு சொன்னா, அந்த சிலுவை பாடு மரணத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. அதனால நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம நாயை தாழ்த்த வேண்டும். நம்மளுக்குள்ள
ஒன்றுமில்லை அப்படின்னு நாமே என்ன செய்யணுமா வெறுத்து ஆண்டவருக்கென்று ஆண்டோடைய காரியத்தை நாம பின்பற்றோம்னு சொன்னா அவர் நம்ம எப்படி செய்யறாரா உயர்த்த வல்லமையா இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, உங்களை தாழ்மை உள்ளவனுக்கு அவர் என்ன செய்யறாரா கிருபை அளிக்கிறார். ஆண்டுடைய கிருபை பெறுவது எவ்வளவு பெரிய காரியம் இல்லை. அவருடைய கிருபையை நீங்க எங்கேயாவது வாங்க முடியுமா? அவர் தான் நமக்கு கொடுக்கணும். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தாங்கன்னு கேட்கணும்ல. அந்த கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளனா நம்ம இடத்துல இருக்க வேண்டிய குணம் என்னது? தாழ்மை இருக்கும். நம்மகிட்ட ஒரு பெருமையோ இல்லை மேட்டுமையான காரியங்கள் இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் என்னது அதுக்கு எதிர்த்து நிற்கிறார். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் நானும் எவ்வளோ ஜாக்கிரதையாக ஆண்டவரை பின்பற்றுவது, அவர் எவ்வளோ பொறுமையாக தன்னை தாழ்த்தினாரோ, எல்லார் மத்தியிலும் தன்னை தாழ்த்தி அவர் ஒரு சாட்சியாக வாழ்ந்து சென்றாரோ, அதை பார்க்கிற நீங்களும் நானும் அவருக்கு சாட்சிகளாக வாழ நம்மளுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளனை நோக்கி பார்க்கிற எங்கள் தேவனே, சிலுவையின் மரண பரிதன் தாழ்த்தினவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தண்டிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த சிலுவையின் பாதத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவனம் பண்ண இந்த உலகமானவரே நிரந்தரம் அல்ல என்பதை உணர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, அங்கே நீ எங்களை அழைத்து செல்ல போகிறீர் என்ற அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்களுமே அதிகமாக நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதல்கள் தவறுகள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து இந்த ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தல் விடுமாறு இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜெனரல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.